கிறிஸ்துவோடு இடைவிடாமல் இணைந்திருக்கும் வாழ்வும், கிறிஸ்துவை எப்பொழுதும் எவ்விடத்திலும் எல்லாருக்கும் நம் அன்றாட வாழ்வின் மூலம் காட்டும் ஊழியமுமே நமது மிகப்பெரிய சுவிசேஷ வெற்றி ஆகும். அப்படிப்பட்ட அர்ப்பணிப்புள்ள தேவ பிள்ளைகளைத்தான் பரலோகம் தேடுகிறது, பரிசுத்த ஆவியானவரும் தேடிக்கொண்டிருக்கிறார். எங்கே இருந்தாலும் சரி, என்ன வேலை செஞ்சாலும் சரி, நம்ம கிறிஸ்துவோடு இணைந்திருக்கணும். பவுலை போல ஜெயிலில் கிடந்தார், ஹவுஸ் அரெஸ்ட்டில் கிடந்தார், ரோமாபுரியில் கிடந்தார், ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருந்தார்ல. நேரடி ஊழியம், மறைமுக ஊழியம். அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த கடைசி நாட்களில் எப்படியாக ஊழியம் செய்யணும். பாஸ்டர் மட்டும் செய்வார் கிடையாது, எல்லாரும் செய்யணும். ஆவியானவரின் கடைசி நடவடிக்கைகள் நம்ம எல்லாரும் மூலமாக அவர் செய்ய காத்திருக்கிறார். அப்படிப்பட்ட அர்ப்பணிப்புள்ள தேவ பிள்ளைகளை பரலோகம் தேடுகிறது, ஆவியானவர் தேடிக்கொண்டிருக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 4 சுவிசேஷங்களைப் போல ஆமேன் என்று முடியவில்லை. நல்லா பாருங்க, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் எல்லாம் ஆமேன் முடியும். காரணம் என்ன தெரியுமா? ஆதி சபையார் தொடங்கின ஊழியத்தை முடிப்பது நமக்கு முன் இருக்கிற கடமையாகும். அதாங்க அப்போஸ்தலர் 29ஆம் அதிகாரம். நீங்களும் நானும் அதை எழுத வேண்டும். அப்போஸ்தலர் 29ஆம் அதிகாரத்தின் விசுவாசிகளாக வாழ்வதற்கு உங்களை அர்ப்பணிப்பீர்களா? உங்களுடைய வாழ்வின் பக்கம் அப்போஸ்தலர் 29ஆம் அதிகாரத்தின் பக்கமாக விளங்க உங்களை தத்தம் செய்வீர்களா? இதுவரைக்கும் வாழ்க்கை எப்படியோ போயிடுச்சு, என் பேஜ் எப்படியோ டர்ன் ஆயிடுச்சு. Now we are turning to Acts chapter 29. அப்போஸ்தலர் 29ஆம் அதிகாரத்துக்கு நம்முடைய வாழ்க்கை பக்கத்தை நாம் திருப்ப வேண்டும். அதற்கு உங்களை அர்ப்பணிக்க நீங்கள் ஆயத்தமா?